Hello friends, இன்னைக்கு வீடியோல நம்ம ஒரு 5 டிஃபரெண்ட் கேஸ் லாஸ் பார்க்க போறோம். இது வந்து எக்ஸாம் பாயிண்ட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது அண்ட் ரீசன்ட் எக்ஸாம்லயும் வந்த ஒரு கேஸ் லா. இத வந்து நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோல எப்படி பிரசன்ட் பண்ணணும், என்ன மாதிரி பேட்டர்ன்ல நம்ம பிரசன்ட் பண்ணணும்ங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த செஷன்ல நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் கேஸ் லா எடுத்து அதை எப்படி நம்ம வந்து அனலைஸ் பண்ணி எந்த லெசன் கீழ வருது, எந்த டாபிக் கீழ வருது அப்படிங்கறத பார்த்து அதோட ஃபேக்ட் என்ன அப்படிங்கறத வந்து நம்ம அனலைஸ் பண்ண போறோம். First question. Raman is an Indian citizen and he stay in India during immediately preceding financial year is for 130 days. He appoints Sanjay, a foreign citizen, as his nominee who is stayed in India for 125 days during the immediately preceding financial year. Is Raman eligible to incorporate a 1% company? First one, ராமன் வந்து ஒரு ஓபிசியை வந்து இன்கார்பரேட் பண்றதுக்கு எலிஜிபிளா அப்படின்னு கேக்குறாங்க. சோ ஃபர்ஸ்ட் நமக்கு இது என்ன தெரிஞ்சு போயிருச்சு, இது கம்பெனிஸ் ஆக்ட் 2013 கீழ தான் வருது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. சோ டைட்டில் எல்லாரும் என்ன போட்டுக்கலாம், கம்பெனிஸ் ஆக்ட் 2013 அப்படிங்கறத டைட்டில் போட்டுடலாம். அடுத்த லைன் என்ன போடணும், நம்மளோட ஹெட்டிங் போடணும். அந்த கம்பெனிஸ் ஆக்டுக்கு கீழ இது என்ன டாபிக் கீழ வருது அப்படிங்கறத நம்ம போட போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா அதுவும் கிளியரா தெரிஞ்சிருச்சு. 1% கம்பெனி அப்படிங்கிற டைட்டில் கீழ தான் வந்து நம்மளோட ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வரப்போகுது. சோ இதுக்கு அடுத்த லைன் வந்து 1% கம்பெனி அப்படிங்கறத டைட்டிலா போட்டுக்கலாம். அடுத்ததுதான் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் தி ஆன்சர், ப்ரொவிஷன்ஸ். என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இதுக்கு கீழே கவர் ஆயிருக்கு. சோ ஃபர்ஸ்ட் நம்ம இங்க என்ன கேக்குறாங்க, எலிஜிபிலிட்டி ஃபார் இன்கார்பரேட்டிங் 1% கம்பெனி. நம்மளோட கம்பெனிஸ் ஆக்ட் 2013 பொறுத்த வரைக்கும் ஒரு பர்சன் ஒரு 1% கம்பெனி இன்கார்பரேட் பண்றதுக்கு என்ன எலிஜிபிலிட்டியா இருக்கணும், he must be an individual. ஃபர்ஸ்ட் திங், அவர் வந்து ஒரு இண்டிவிஜுவலா இருக்கணும். சோ இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ராமன் இஸ் an individual, no problem. செகண்ட் கண்டிஷன், he must be resident Indian. இந்தியன் ரெசிடென்டா இருந்தாகணும். இந்தியன் ரெசிடென்ட்னா as per இன்கம் டாக்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவர் மினிமம் 182 டேஸ் வந்து இந்தியால ஸ்டே பண்ணியிருந்தா அப்பதான் வந்து அவரை வந்து நம்ம இந்தியன் ரெசிடென்ட்னு சொல்ல முடியும். இங்க என்ன சொல்லியிருக்காங்க, 130 டேஸ்க்கு தான் அவர் வந்து இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. சோ he is not a Indian resident. சோ இதுலயே என்ன ஆயிருச்சு, he is not eligible to incorporate a 1% company தெரிஞ்சிச்சு. பிகாஸ் ரெண்டே கண்டிஷன் தான், he must be an individual, he must be resident individual. ரெண்டாவது கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாததுனால he is not eligible to incorporate a Indian 1% company. இதை எப்படி எழுதணுங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ரெண்டு ப்ரொவிஷன்ஸையும் வந்து ப்ரொவிஷன் பாயிண்ட் எழுதிட்டு ஃபேக்ட ஃபுல்லா வந்து ஃபேக்ட்ஸ் ஆஃப் தி கேஸ்ங்கிற ஹெட்டிங்ல எழுதிட்டு ரெண்டையும் நம்ம லிங்க் பண்ணி ரிசல்ட் கொடுக்க போறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின், இஃப் எஸ் கேன் ஹி கிவ் நேம் ஆஃப் சஞ்சய் இன் தி மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் ஆஃப் ஹிஸ் நாமினி. சஞ்சயை வந்து அவரால வந்து நாமினியா கொடுக்க முடியுமான்னு கேட்டா, யாரு சஞ்சய்? சஞ்சய் இஸ் a ஃபாரின் சிட்டிசன். நமக்கு as per companies act clear கட்டா தெரிஞ்சிருச்சு, only an Indian resident person can become a nominee of the company. ஒரு இந்தியன் ரெசிடென்டால மட்டும்தான் வந்து ஒரு கம்பெனியோட நாமினியா அப்பாயிண்ட் ஆக முடியும். இந்த இடத்துல சஞ்சய் வந்து ஒரு ஃபாரின் பர்சன், அதனால ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிருச்சு, அவரால நாமினியாவும் ஆக முடியாது. இதுதான் செகண்ட் கேஸ்க்கான சொல்யூஷன். இப்படிதான் வந்து நம்ம ஒரு ஆன்சரை வந்து நம்ம பிரசன்ட் பண்ண போறோம். தட்ஸ் ஆல். இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அடுத்தது, Hardev Lal, director of JKL Limited, acted bona fide to pursue one of the objects of the company, not falling within the objects clause. Not falling within the objects clause of its memorandum of association. Such fact was noticed through the contents of the board report, wherein it was reported that such persuasion had resulted in a loss to the company to 25 lakhs. The members of the company disproved the transaction and required explanation. As a company secretary, what do you advise the management in this matter and how to fix the responsibility of Hardev Lal? So இந்த இடத்துல வந்து திரும்பவும் வந்து மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் வர்றதுனால இதோட நமக்கு டைட்டில் திரும்பவும் வந்து கம்பெனிஸ் ஆக்ட் 2013. மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷனுங்கிற வேர்டு இருக்கிறதுனால நம்மளோட டைட்டில் டாபிக் நேம் வந்து மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன். என்ன ப்ரொவிஷன் சொல்றாங்க கிளியரா இதுல என்ன சொல்லியிருக்காங்க, நாட் ஃபாலிங் வித்தின் த ஆப்ஜெக்ட்ஸ் கிளாஸ்ங்கிற வேர்டை வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம், ஆப்ஜெக்ட்ஸ் கிளாஸ்ல இல்லாத ஒரு விஷயத்த பண்ணிட்டாரு. ஆப்ஜெக்ட்ஸ் கிளாஸ்ல இல்லாத ஒரு விஷயத்த பண்ணிட்டா என்ன அர்த்தம், அதுக்கு பேரு பியாண்ட் தி மெமராண்டம் அப்படின்னு அர்த்தம். பியாண்ட் தி மெமராண்டமோட நம்மளோட கம்பெனிஸ் ஆக்ட் டேர்ம் என்ன, அல்ட்ரா வயர்ஸ். இந்த வேர்டை எழுதினாலே உங்களுக்கு மார்க் வந்துடும். பியாண்ட் தி மெமராண்டம் இல்லைன்னா அல்ட்ரா வயர்ஸ் அப்படிங்கிற வேர்டை மட்டும் கிளியர் கட்டா எழுதினா போதும். இந்த அல்ட்ரா வயர்ஸ் ஆக்ட் பண்ணிட்டா அதுக்கான ரிசல்ட் என்ன, சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, as per நம்மளோட ஆல்ரெடி நம்மளோட லா கிளாஸ்லயே நான் சொல்லியிருந்திருப்பேன், நமக்கு ரெண்டே பாயிண்ட் தான் இருக்கு. அல்ட்ரா வயர்ஸை பொறுத்த வரைக்கும் we cannot be ratified. சிம்பிளா சொன்னா ரெண்டு இருக்கு, பியாண்ட்
மெமோராண்டம், பியாண்ட் பவர் ஆஃப் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். இது 2 தான் வந்து நமக்கான பாயிண்ட். நம்ம கீ பாயிண்ட்ஸ்னு கூட சொல்லலாம். இத நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா இந்த கொஸ்டின் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அவங்களோட அத்தாரிட்டிய மீறி ஏதாச்சும் பண்ணாங்கன்னா, ஷேர் ஹோல்டர்ஸோட ரெசல்யூஷன் மூலமா அத வந்து ராட்டிஃபை பண்ணி இல்லன்னு தூக்கி போட்டுற முடியும். தே ஆர் எலிஜிபிள். ஆனா பியாண்ட் தி மெமோராண்டம் அல்ட்ரா வயர்ஸா இருந்துச்சுன்னா, அல்ட்ரா வயர்ஸ்னா பியாண்ட் தி மெமோராண்டம். பியாண்ட் தி மெமோராண்டமா இருந்துச்சுன்னா மட்டும் நம்மளால ஈவன் தோ வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் வந்து நாங்க ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாலும் இந்த பர்டிகுலர் ஆக்ட வந்து ராட்டிஃபை பண்ணவே முடியாது. ஏன்னா இது வந்து பியாண்ட் தி மெமோராண்டம். மெமோராண்டம்னா மெயின் சார்ட்டர் டாக்குமெண்ட். அந்த சார்ட்டர் டாக்குமெண்ட்ட மீறி வந்து ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. அப்ப அத வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஆலையுமே வந்து என்ன பண்ண முடியாது? ரெக்டிஃபை பண்ண முடியாது. அப்ப இதுக்கான ரிசல்ட் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே ரிசல்ட் தான். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து டிசைட் பண்ணி ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி தே கேன் ப்ரொவைட் இம்ப்ரிசன்மென்ட் டு டைரக்டர். அது கரெக்ட். டைரக்டருக்கு இம்ப்ரிசன்மென்ட் பண்ணலாம். பட் இந்த டெசிஷன வந்து வந்து டிஸ்அப்ரூவ் பண்ண முடியுமான்னு கேட்டா பண்ண முடியாது. பிகாஸ் இட் இஸ் அல்ட்ரா வயர்ஸ் தி மெமோராண்டம். இட் கேனாட் பி ராட்டிஃபைட் பை தி ஷேர் ஹோல்டர்ஸ். அதுதான் வந்து உங்களோட கீவேர்ட். அந்த வேர்ட எழுதுனீங்கனாலே உங்களுக்கு மார்க். கேனாட் பி ராட்டிஃபைட் பை தி ஷேர் ஹோல்டர்ஸ். பட் இஃப் த ஆக்ட் இஸ் டன் பியாண்ட் தி பவர்ஸ் ஆஃப் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், அப்போ வந்து இட் கேன் பி ராட்டிஃபைட் பை தி ஆக்ட்ஸ் ஆஃப் ஷேர் ஹோல்டர். இதுதான் வந்து நமக்கான சொல்யூஷன். எப்படி பிரசன்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இந்த வீடியோல. நம்மளோட ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட்டா கூட எடுத்துக்கோங்க. நம்மளோட ஆம்பிஷியஸ் லேர்னர் குரூப்ல தான் இந்த வீடியோ வரப்போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட்டா இந்த 5 கேஸ் லாவையும் சால்வ் பண்ணி என்னோட வாட்ஸ்அப் ஆர் டெலிகிராமுக்கு சென்ட் பண்ணுங்க. எந்த அளவுக்கு பிரசன்ட் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்தது Matrix Limited is an unlisted company having its registered office at Chennai. AGM was held at Goa on 1st July 2021 at 3 p.m. and concluded at 8 p.m. Consent of all the members to conduct AGM at Goa was received by 24th June. Examine the validity of the meeting. State the consequences if a resolution has passed in the meeting without sufficient disclosure. Okay. So, திரும்பவும் annual general meeting. So, Companies Act 2013 தான். டாபிக் என்னன்னு கேட்டீங்கன்னா சேம் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் தான். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பாயிண்ட் தான் முக்கியமானது, டைமிங். ஸோ டைமிங் வந்து ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கான டைமிங்ல நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது. as per கம்பெனிஸ் ஆக்ட் 2013 ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் வந்து மார்னிங் 9 AM ஆரம்பிச்சு மேக்ஸிமம் 6 PM வரைக்கும் தான் போகலாம் அப்படிங்கிறது தான் as per கம்பெனிஸ் ஆக்ட். இதுல ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க, கன்சென்ட் ஆஃப் ஆல் தி மெம்பர்ஸ் டு கண்டக்ட் ஏஜிஎம் வாஸ் ரிசீவ்டு கொடுத்துருக்காங்க. ஆனா எல்லா ஷேர் ஹோல்டர்ஸுமே அக்செப்ட் பண்ணிட்டாங்கல்ல சார், அப்புறம் என்ன சார் பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா அது ப்ராப்ளம் கிடையாது, அது கம்பெனியோட விஷ். ஆனா as per கம்பெனிஸ் ஆக்டோட ரூல் படி 9 AM to 6 PM தான் மேக்ஸிமம் டைமிங், பிசினஸ் ஹவர்ஸ் தான் ஏஜிஎம் ஓட டைமிங் சொல்லிட்டாங்க. ஸோ ஈவன் தோ எல்லாரோட கன்சென்ட் இருந்தாலும் இந்த பர்டிகுலர் ஏஜிஎம் வந்து இட் இஸ் வாய்ட், நடக்காது. இது ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏஜிஎம் கண்டக்ட் பண்றதுக்கு 21 days கிளியர் நோட்டீஸ் கொடுக்கணும். அண்ட் இன் கேஸ் ஆஃப் ஸ்மால் கம்பெனி அண்ட் செக்ஷன் 8 கம்பெனி 14 days கிளியர் நோட்டீஸ் வந்து கொடுக்கணும். ஆனா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இட் இஸ் a பிரைவேட் கம்பெனி. ஸோ 21 days கிளியர் நோட்டீஸ் கொடுத்துருக்கணும். பட் 1st July நடக்க போற ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்க்கு 24th June தான் என்ன பண்ணிருக்காங்க, நோட்டீஸே கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு 6 days தான் வந்து டைமிங் கொடுத்துருக்காங்க இந்த ஏஜிஎம் நடத்துறதுக்கு. ஸோ ப்ராப்பர் நோட்டீஸும் இல்ல. அதனால ஆட்டோமேட்டிக்கா இட் இஸ் இன்வாலிட் as per கம்பெனிஸ் ஆக்ட் 2013. நீங்க வந்து கண்ண மூடிட்டு எழுதிடலாம். ஏன்னா ரெண்டுமே நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல. ஒன்னு சொன்ன டைமிங் குள்ள நடக்கல, இன்னொன்னு நோட்டீஸ் வந்து 21 days நோட்டீஸ் ரெண்டுமே கொடுக்கல. ஸோ இப்போ இந்த இதுல ஏதாச்சும் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது வேலிடான்னு கேட்டா இது வேலிட் கிடையாது. இட் மஸ்ட் பி கண்டக்டட் இன் அனதர் மீட்டிங். அது எப்போங்கிறத வந்து எல்லா ஷேர் ஹோல்டர்ஸும் குரூப்பா டிஸ்கஸ் பண்ணி முடிவு பண்ணிப்பாங்க. பட் இந்த மீட்டிங்ல எடுக்கப்பட்ட ரெசல்யூஷன் எல்லாமே வாய்டு தான். ஏன்னா ரெண்டு கண்டிஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல. தட்ஸ் ஆல். அடுத்தது ஓங்கார் கிளப் ஹேஸ் ஃபார்ம்ட் as a limited liability company under section 8 with the object of promoting கில்லி தண்டா. பை கில்லி தண்டாங்கிறது ஒரு கேம், ஒரு ட்ரெடிஷனல் ஸ்போர்ட்ஸ் கேம். பை அரேஞ்சிங் introductory courses at district level and friendly matches. The club has been earning surplus. Of late, the affairs of the company are conducted fraudulently and dividend was paid to its members. As a member decided to make a complaint with regulatory authority to curb the fraudulent activities by cancelling the license given to the company. Okay, so இதை பொறுத்த வரைக்கும் ஒரு செக்ஷன் 8 கம்பெனியா ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஓங்கார் கிளப் ரொம்ப பணம் சேர்ந்த உடனே அந்த பணத்தை வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க, பண்ணக்கூடாத ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. as per கம்பெனிஸ் ஆக்ட் 2013
செக்ஷன் 8 கம்பெனி வந்து டிவிடெண்ட் குடுக்கக்கூடாது. பட் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதிக பணம் இருக்குன்னோனே அவங்களோட மெம்பர்ஸ்க்கு டிவிடெண்ட் குடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட சொல்லப்பட்ட ஆக்டிவிட்டி கில்லிதண்டா ப்ரமோஷன விட்டுட்டு மித்த சில ஃப்ராடுலன்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கும் வந்து அத யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த இடத்த பொறுத்தவரைக்கும், இந்த மாரி பண்ணாங்கன்னா, அந்த பர்ட்டிகுலர் செக்ஷன் 8 கம்பெனி லைசென்ஸ ரிவோக் பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்டா, எஸ். 100% முடியும். சென்ட்ரல் கவர்ன்மென்ட் ஹாஸ் தி அத்தாரிட்டி டூ ரிவோக் தி லைசென்ஸ். ஏன்னா செக்ஷன் 8 கம்பெனி வந்து அத்தாரிட்டி புரொவைட் பண்ணதும் சென்ட்ரல் கவர்ன்மென்ட் தான். சோ அத வந்து ரிவோக் பண்றதுக்கான ஃபுல் அத்தாரிட்டி வந்து சென்ட்ரல் கவர்ன்மென்ட்க்கு இருக்கு. சோ அவங்க பண்ணலாம். அதே மாதிரி வெதர் தி ஓங்கார் கிளப் கேன் பி மெர்ஜ்ட் வித் டிக் பிரைவேட் லிமிடெட். எ கம்பெனி எங்கேஜ்ட் இன் தி பிசினஸ் ஆஃப் நெட்வொர்க்கிங். ஒரு நெட்வொர்க்கிங் கம்பெனி கூட இந்த செக்ஷன் 8 கம்பெனி மெர்ஜ் பண்ணலாமான்னு கேட்டா, அதுவும் பண்ண முடியாது. ஏன்னா, நமக்கு முக்கியமான செக்ஷன் 8 கம்பெனியோட ஒரு மீனிங்கே வந்து ப்ரமோஷன் ஆஃப் ஆர்ட்ஸ், சயன்ஸ், கல்ச்சர், ஹெரிடேஜ் அண்ட் சோ ஆன். அதுதான் அவங்களோட அப்ஜெக்டிவா இருக்கணும். நெட்வொர்க்கிங்ங்கிறது இட் இஸ் அ கமர்ஷியல் ஆக்டிவிட்டி. சோ ஒரு செக்ஷன் 8 கம்பெனி கமர்ஷியல்குள்ள வர முடியாது. நாட் ஒன்லி கமர்ஷியல், அதர் தேன் அதோட பிசினஸ். கில்லி தண்டா ப்ரமோஷன் அப்படிங்கிற ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கிறத தவிர்த்து வேற எந்த கம்பெனி கூடயுமே அவங்களால மெர்ஜ் பண்ண முடியாது. அப்படி மெர்ஜ் பண்ணா அவங்களுக்கு அது வந்து லைசென்ஸ கேன்சல் பண்றதுக்கு திரும்பவும் சென்ட்ரல் கவர்ன்மென்ட்க்கு ஃபுல் ரைட்ஸ் அண்ட் அத்தாரிட்டீஸ் இருக்கு. And last question, SDM Private Limited is having paid up share capital of 45 lakh and a turnover of 185 lakh. It is a wholly owned subsidiary of K Limited, a listed company. Can SDM Limited be called a small company as per provisions of the Companies Act? So first of all, small company அது வந்து Companies Act கீழ வருது. So அது நீங்க எல்லாரும் எழுதிடுவீங்க. இப்போ provisions என்னன்னு கேட்டீங்கன்னா, paid up share capital should be less than 50 lakh and turnover should be less than 2 crore. இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். 50 லேக் கம்மியா தான் இருக்கு பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல். அண்ட் டர்ன் வந்து 2 crores கம்மியா தான் இருக்கு. 185 lakhs தான் 1.85 crores. ஸோ 2 crores விட கம்மியா தான் இருக்கு. அடுத்தது ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. இட் இஸ் அ ஹோல்லி ஓன்டு சப்சிடரி ஆஃப் கே லிமிடெட். நமக்கு ஸ்மால் கம்பெனியோட டெஃபினிஷன்ல ஒரு பாயிண்ட் இருக்கும், எக்ஸப்ஷன் அப்படின்னு. எதெல்லாம் வந்து ஸ்மால் கம்பெனியா கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 3 பாயிண்ட் இருக்கும். நார்மல் கம்பெனி அண்ட் 2 பாயிண்ட்ஸ் இருக்கும். அதுல சப்சிடரி ஹோல்டிங் அண்ட் சப்சிடரி கம்பெனியும் இது ஒரு பாயிண்ட். இந்த இடத்துல என்ன சொல்லிட்டாங்க, இந்த எஸ்டிஎம் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறது கே லிமிடெடோட ஹோலி ஓன்டு சப்சிடரி அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒரு ஹோலி ஓன்டு சப்சிடரியா இருக்கக்கூடிய கம்பெனி ஸ்மால் கம்பெனியாவே இருந்தாலும் மீன்ஸ் ஸ்மால் கம்பெனிக்கான ப்ரொவிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணாலும் அது ஒரு ஸ்மால் கம்பெனி கிடையாது. அதுதான் வந்து கம்பெனிஸ் ஆக்டோட ப்ரொவிஷன். therefore SDM private limited company cannot be called as a company as per the provisions of the Companies Act due to the reason that it is a wholly owned subsidiary of K Limited. இதுதான் வந்து இதுக்கான ரிசல்ட். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து மேக்ஸிமம் நாட் ஓன்லி ஃபார் சிஎம்ஏ, இது வந்து எல்லா டைப் ஆஃப் லா இருக்கக்கூடிய எல்லா ப்ரொஃபஷனல் கோர்ஸ்க்குமே யூஸ்ஃபுல்லான வீடியோ. சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ், எம்பிஏ, எம்காம் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். இந்த பர்டிகுலர் வீடியோல நான் கொடுக்க போற உங்களுக்கான அசைன்மெண்ட், இதை பாக்குற எல்லாரும் வந்து இந்த பர்டிகுலர் 5 கொஸ்டினையும் லாஸ்ட் வீடியோல நான் சொன்ன அந்த பேட்டர்ன்ல சால்வ் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்க. பார்ப்போம் என்ன மாதிரி பிரசன்டேஷன் எப்படி வந்து எல்லாருக்கும் இருக்குங்கிறத செக் பண்ணிக்கலாம். அண்ட் இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு, கிளாரிட்டிஸ் இருக்குனாலும் நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல தாராளமா கேட்கலாம். தேங்க்யூ. அண்ட் இது போக வந்து உங்களுக்கு அப்கமிங் கம்பெனி லா ரிலேட்டா மட்டும் இல்லாம அண்ட் சில ஃபைனல் சிஎம்ஏ ஃபைனல், சிஏ இன்டர் எல்லாத்துக்குமான வீடியோஸ் நம்மளோட சேனல்ல வியூ ஆக போகுது. அதுவும் எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.